ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தை, இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அற்புதமான நிகழ்வொன்றை நிகழ்த்தப் போகிறேன். நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். தவறு செய்யும் போது மட்டும் மனிதர்களுடைய மனம் யாரை பற்றியும் எதை பற்றியும் சிந்திப்பது கிடையாது. யாரிடமும் போய் ஆலோசனை கேட்டு தான் செய்வது தவறு என்பதை மாற்றிக்கொள்ளும் எண்ணமும் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் தவறு செய்ததற்கு தண்டனை கிடைத்தால் மட்டும் யாராவது வந்து உதவி செய்வார்களா, யாராவது நம் மனதிற்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். நீயும் அப்படித்தானே ஒரு சில தவறுகளை செய்துவிட்டு இப்போது என்ன செய்வதென தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. இத்தனை நாள் உன் வாழ்வில் நடந்த அலங்கோலங்களும் அவலட்சணங்களும் எல்லாம் முடிந்து போய்விட்டது. தேவையில்லாமல் உனக்கு துன்பத்தை தந்த அத்தனை விஷயங்களையும் சரி செய்து இனி நடக்கக்கூடிய விஷயங்களை இன்பமாய் நிகழ்த்தப் போகிறேன். இன்னும் 2 மணி நேரத்திலேயே துன்பம் தரக்கூடிய உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு இன்பமாய் உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையின் சந்தோஷமும் நிம்மதியும் உனக்குள் தான் இருக்கிறது. அதை மற்றவர்களிடம் போய் தேடாதே. உனக்கான ஆறுதலாக இருந்தாலும் சரி, நீ எதிர்பார்க்கும் மகிழ்ச்சியோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை உனக்குள் இருந்து நான் வெளிக்கொண்டு வருவேன். நீ கவலைப்பட வேண்டாம். புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டேதான் இரும். என்ன நடந்தாலும் அமைதியாக இரு. விதி கூட வெறுத்து போய் உனக்கான நல்லதை நடத்திவிட்டு போய்விடுவேன் செல்லமே. மற்றவர்களிடம் பேசும்போது உன் மனதில் இருப்பதை அப்படியே நேரடியாக சொல்லப்பார். இல்லை, உன் மனதில் இருப்பதை மற்றவர்களிடம் சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை என்றாலே அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்படியானால் அதை செய்யாமல் பேசாமல் மௌனமாகவே இருந்துவிடு. எந்த ஒரு செயலையும் எல்லார் முன்னாலும் சொல்லக்கூடிய பேசக்கூடிய விஷயமாக இருந்தால்தானே அது சரி. இல்லை, இதை சொன்னால் அவர்கள் திட்டுவார்கள், இதை செய்தால் அவர்கள் நம்மை தவறாய் நினைத்து கொள்வார்கள் என நினைக்கப்பட்டாலே அது ஏதோ ஒரு தவறான விஷயம்தானே. எதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களோ, எதை சொன்னால் எல்லாரும் சரி என நினைப்பார்களோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தான் நீ செய்ய வேண்டும். நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற குறிவோடு அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய நீ, யார் முன்னாலும் தலை குனிந்து நிற்கவோ மண்டியிடும்படியோ நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் அந்த அளவிற்கு நீ உன் வாழ்வில் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறாய் என்று தானே அர்த்தம். நிச்சயம் நான் உன்னை வாழ்வில் ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. உன்னை ஜெயிப்பதற்கு யாரும் பிறக்கவில்லை என நினைத்து கொள்ளாதே. நிச்சயம் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். ஆனால் எல்லாரை காட்டிலும் ஜெயிக்கும்படி நான் உன்னை மாற்ற வேண்டும் என ஆசைப்படுகிறேன். எல்லாரையும் ஜெயிக்கத்தானே நீ பிறந்திருக்கிறாய். வெற்றி உன் பக்கம் கிடைப்பதற்கு உன் வராகியம்மா நானே துணையாய் இருக்கப் போகிறேன். எந்த தடையும் இல்லாமல் பாதை செல்கிறது என்றாலே அது எங்கேயும் போகாமல் ஒரே வழியில் போகிறது என்றுதான் அர்த்தம். தடைகளும் தடங்கல்களும் இருந்தால் மட்டும்தான் அதன் முடிவில் ஏதோ ஒரு அற்புத விஷயம் நிகழும். அது மிக பெரிய இடத்திற்கு போய் சேரும் என அர்த்தம். அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை தான் இந்த வராகியம்மா உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவிற்கு உன் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டு எல்லா விஷயங்களும் உனக்கு இன்பமாய் நடக்கும்படி நான் செய்து காட்ட துணிந்து விட்டேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்காலத்தின் சாவி என்பது இப்போது இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்துதானே இருக்கிறது. நிச்சயம் உன்னுடைய செயல்கள் எல்லாம் சிறப்பாய் முடியும்படியும் வெற்றியை நீ பெறும்படியும் நான் செய்து காட்டப் போகிறேன். விதியையே நம்பி நொந்து கொண்டிருப்பவன் எதையும் செய்து ஜெயிக்க மாட்டான். ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ என்னை நம்பி வாழத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் உன் வாழ்வில் எதுவுமே கஷ்டமாகவோ கடினமாகவோ இருக்காது என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் மற்றவர்களைப் போல வாழ முயற்சிக்கும் போதுதான் நிறைய பேர் தோல்வி அடைகிறார்கள். நீ உனக்கான வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போல வாழ முயற்சி செய். இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கை என்பது ஒரு தேர்வுதான். அந்த தேர்வில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வினாத்தாள் வேறு வேறு. அப்படி இருக்கும்போது ஒருவருடைய வினைத்தாளை பார்த்து இன்னொருவர் விடை எழுத முடியாதல்லவா? ஒவ்வொருவரும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எனும் வினாத்தாளை அதற்கேற்றார் போல பதில் எழுதுவார்கள். மற்றவர்களைப் போல யாருக்கும் ஒருவரை ஒருவர் ஒரே மாதிரி வினாத்தாள் கொடுக்கப்படவே படாது.
நீயும் யாரை பார்த்தும் எழுதலாம், யாருடைய வாழ்க்கையையும் பின்பற்றலாம் என ஒருபோதும் நினைக்காதே. உன் வாழ்க்கை என்பதே மிகவும் வித்தியாசமாக, உனக்கென சில சோதனைகளை கொண்டதாக, முடிவில் உனக்கென நிறைய மகிழ்ச்சிகளை கொண்டதாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படிதான் இப்போது உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக நான் வந்துள்ளேன் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் நீ உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உன்னுடைய வெற்றியையும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறாய். மனம் என்பது கண்ணாடியைப் போலதான், உடையும் வரையிலும் அது யாரையும் காயப்படுத்தாது. கண்ணாடி உடைந்து விட்டால்தானே அதன் அழகு கெட்டுப்போய் மற்றவர்களையும் காயத்திற்கு உள்ளாக்கி விடுகிறது. அதே போல்தான் உன்னுடைய மனமும். தேவையில்லாமல் உன் மனதில் பல வருத்தங்களை சுமந்து நீயே உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. மனம் என்னும் அழகான விஷயத்தை அற்புதமான நல்ல விஷயங்களால் நிரப்பு. இந்த வராகி அம்மாவின் மீது நம்பிக்கை கொள். உன் மீது தன்னம்பிக்கை வைத்து எல்லா வேலைகளையும் செய்யத் தொடங்கு. நீ வெற்றி பெற வேண்டுமானால் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கவனமாக கேட்க பழகு. குறைவாக பேசி நிறைய நேரத்தை வேலைக்காக செலவிடு என் செல்லமே. அதன் மூலமாக உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உன் முயற்சியை நீ கைவிடாமல் இருந்தாலே உன் வெற்றியும் உன்னை கைவிடாமல் இருக்கும் என் செல்லமே. புயல் காற்று அடிக்கும்போது புல்லை வளைக்கத்தான் முடியும், அந்த புல்லை ஒடிக்க முடியாதல்லவா? அதே போல்தான் உன் வாழ்க்கையிலும் புயலாய் பிரச்சனைகள் வரும்போது அது உன்னை வந்து நெருங்கிவிட்டு தான் போகுமே தவிர உன்னை எதுவும் தாக்கவோ வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாது என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கும் துயர்களைக் கண்டு துவண்டு போகாதே. வாழ்க்கை வாழ்வதற்காக தானே. நிச்சயம் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கும்படி எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பேன். அதிகமாய் கோபப்படுபவர்களை சோதித்து பார்த்தால் அவர்கள் மிகுந்த நேர்மையோடு இருப்பதால் தான் எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். நீ யாரையும் ஏமாற்றாமலும் கோபப்படாமலும் என்னுடைய அன்பு பிள்ளையாக வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன். உனக்கு எது தேவை என்பதில் முதலில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். எது தேவை என்பதையே சரியும் சற்றும் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் அதை எங்கு தேடினாலும் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காதல்லவா? முதலில் உன் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதையும் அவசியமானதையும் சரியாக தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள். நிச்சயமாய் அது உனக்கு சுலபமாய் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாய் இருப்பேன். எப்போதும் எதையும் எளிதாக தொலைத்து விடாதே என் செல்லமே. எதை தொலைத்தாலும் மீண்டும் அது சுலபமாக கிடைக்காது. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் சரியாக செய்துவிட வேண்டும் என நினைக்கிற நீ முதலில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னிடம் இருப்பதை தானே மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் மற்றவர்களின் மனதில் அதே மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும். உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகு.